ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரைடை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பிளான் வந்து குரூப் ரைடில் போகிற மாதிரி தான் பிளான். ஆனால் நம்ம ஒரு எமர்ஜென்சி வேலையாக நம்ம குரூப் ரைடில் போக முடியல. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தாங்க நாங்கள் கிளம்புனோம் சென்னையிலேருந்து. நானும் என்னோடய ஆஃபீஸ் கூலிக்கு ஒருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு ரைடு. சிங்கிள் ரைடாக தான் நான் கிளம்பி போனேன். போயிட்டு அங்கே பார்க்கும்போது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. ஆக்சுவலாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போய் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுது தடா ஃபால்ஸு. ரொம்ப ஒரு இதுவாக தான் போயிருந்தேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிளம்புனது. ஆக்சுவலாக என்னென்னா மிஸ்டர் பிளாக் பைக்கர்ஸ் கூட தான் பிளான். இந்த இது என்னென்னா டீ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டீம் குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ காலையில் ஒரு 5:30க்கு கிளம்புற மாதிரி பிளான் சொல்லியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வந்து போக முடியல அங்கேருந்து. அப்படியே அதனால் நம்ம என்ன ஆச்சுன்னா ஒரு 10 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்பணும். ரீச்சபிள் பை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும். இதுதான் அந்த நம்ம தடா ரோடு. ஆக்சுவலாக உள்ளே வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக சிட்டி உள்ளேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு இருக்குதுங்க, ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக தடா சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இது வந்து உள்ளே வர ரோடு நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் சேஃப் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது ஒரு நல்ல ஒரு பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மண்ணில் வந்து பிரேக் அடித்தா நிற்காது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஆக்சுவலாக வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம தடா ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்டோட விதிமுறைகள் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனில் வந்து ஒரு ஆர்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸுக்காக தான் வந்திருக்கோம். இதுதான் நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. 2 பேருக்கு வந்து பைக்கில் தான் வந்தோம். 2 பேருக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றது, இன்றைக்கி தடா ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டுருக்கோம் உள்ள. இன்னமும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால்ஸு இது எல்லாமே அலோடு கிடையாது. மேட்ச் பாக்ஸு, இல்லை சிகரெட்ஸு இதெல்லாம் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. அப்படியே சப்போஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட
என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் அங்கே நிறுத்திட்டு தான் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. நாங்கள் வெளியே பார்த்தோம், கார் பார்க்கிங் வந்து வேறு லெவலு. கிட்டத்தட்ட ஒரு 100 காருக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கேன்டீனே இருக்குது உள்ள. தேவையானது இங்கே வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம உள்ளே போவோம். பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜில் தான் போகும். ஸோ தண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஸ்டார்டட் டு ட்ராவல் டு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் போயிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பரவாயில்லைங்க, முன்ன விட வந்து இப்போது வந்து நீட் அண்ட் க்ளீனாக நல்லாவே இருக்குது. சூப்பராக. ஹாய், ஹலோ, ஹாய். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங்கு. போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா? ஆமாம். கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. ஆனால் கேப் நிறைய இருக்குது நடந்து போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வாங்க, வீக்கெண்டு 1 டே ட்ரிப்பு தான் சென்னை. நம்ம அங்கேருந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து குளிக்கலாம். நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக வேறு வச்சுருக்காங்க. லேடிஸு, ஜென்ஸு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸு எல்லாம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்மாஸ்பியர் பாருங்கள். எந்த கட் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் நடுவில் அந்த அம்மன் கோயில் இருக்கு. இதாங்க பாருங்க எவ்வளோ கூட்டம். இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு போகணும். தண்ணி என்ன கிளியராக இருக்குது பாருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோம். ஸோ இதுதாங்க லொக்கேஷனு, எண்டு. ஆக்சுவலாக தடா ஃபால்ஸோட எண்டு. இதுதான் அந்த டாப்பு மேலே. அப்படியே பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு கண்டிப்பாக ஒரு 1 டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இன்றைக்கி உள்ளே இறங்கி குளிக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஃபேமிலியே செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ரெடி டு ஸ்டார்ட் பாத்திங். பாத்திங்கா குளிக்கிறதுக்கா? எதுக்கு போகிறோம்? குளிக்க தானே, வாங்க குளிக்க போவோம். ஸோ ரெடி கைஸ், நம்ம குளிக்க போகிறோம், வாங்க. குளிக்க போகும்போது மட்டும் பார்த்து போங்க, கீழே நிறைய கல் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக குளிங்க. ஓகே, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஐயோ, ஜூம் பண்ண பண்ணிட்டியா?